வடகிழக்கு பருவமழை ஓரிரு நாட்களில் துவங்க உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் சென்னை சுற்றுவட்டார நகர் பகுதிகளில் நேற்று இரவு முதலே பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ஜெயிலானி நேரலையில் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். ஜெயிலானி, வடகிழக்கு பருவமழை 16, 17 ஆகிய தேதிகளில்தான் தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் முன்கூட்டியே தொடங்கியிருக்கு வடகிழக்கு பருவமழை. இது குறித்த கூடுதல் விவரங்கள். மோனிஷா, வடகிழக்கு பருவமழை அடுத்த 48 மணி நேரத்திற்குள்ளாக துவங்கும். குறிப்பாக 16, 14 ஆகிய தேதிகளில் வடகிழக்கு பருவமழை துவங்க இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு முதலாகவே சென்னையில் பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது நீடித்து வருகிறது. காலை விடிந்தும் கூட இன்னும் ஒரு சில பகுதிகளில் மழை என்பது நீடித்து வருகிறது. தற்போது நம்ம இருக்கக்கூடிய சென்னை கிண்டி பகுதியிலும் கூட சாரல் மழையாகவும் அவ்வப்போது அதீத கனமழையாகவும் இந்த மழை என்பது தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வானிலை ஆய்வு மையத்தின் தகவலின்படி அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னை உட்பட 22 மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் உறுதி செய்திருக்கிறது. அதன் காரணமாகவும் வளிமண்டலத்தில் நிலவக்கூடிய இந்த சுழற்சியின் காரணமாகவும் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நேற்று இரவு முதலாக சென்னையில் பெய்து வரக்கூடிய இந்த மழையின் தாக்கத்தின் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் என்பது பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதாக கூற முடிகிறது. குறிப்பாக விழுந்தும் கூட மழையின் காரணமாக மேகமூட்டத்துடன் இருப்பதால் முன் செல்லக்கூடிய வாகனங்கள் தெரியாத காரணத்தினால் வாகன ஓட்டிகள் தங்களது முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியும், அதேபோன்று நேற்று இரவு முதலாக மழை பெய்து வருவதன் காரணமாகவும் பள்ளி கல்லூரிகள் இன்று வழக்கம் போல் இயங்குவதன் காரணமாகவும் ரெயின்கோட்டுகள் அணிந்தும் ஆட்டோக்கள் மூலியமாகவும் தங்களது குழந்தைகளையும் அதேபோன்று பணிக்கு செல்பவர்களும் தங்களது பயணங்களை தொடர்ந்து வருகிறார்கள். இதனால் வழக்கத்தை விட போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் என்பதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியிருக்கிறது. இதன் காரணமாக விரைவாக வாகனங்களை இயக்க முடியாத சூழல் என்பது ஒரு புறத்தில் நிலவி வருகிறது. மற்றொரு புறத்தில் வழக்கம் போல பணிக்கும் உரிய நேரத்தில் சென்று சேர வேண்டும். இதன் காரணமாக ஒரே நேரத்தில் அனைவரும் கிளம்புவதன் காரணமாக போக்குவரத்து நெரிசலும் ஒரு சில பகுதிகளில் ஏற்படுவதாக குறிப்பிட்டார். குறிப்பாக இந்த ஐடி தொழில்துறை பூங்காக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கக்கூடிய தரமணி, வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு முதலாகவே மழை என்பது அதீத மழையாகவே பெய்து வந்தது. குறிப்பாக கனமழையாக நீடித்ததன் காரணமாக அங்கு பல பகுதிகளில் மழைநீர் என்பது தேங்கியிருக்கிறதால் சேதமடைந்த சாலைகளில் பள்ளங்கள் தெரியாமல் விபத்து நேரக்கூடிய அபாய சூழல் நிலவுவதாகவும் தெரிவிக்கிறார்கள். எனவே போக்குவரத்து காவலர்கள் இந்த மழையின் காரணமாக போக்குவரத்து சீர் செய்யக்கூடிய பணிகளிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஈடுபட வேண்டும் என்பதாகவும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அதேபோன்று வானிலை ஆய்வு மையத்தின் அறிவுறுத்தலின்படி இன்று 10 மணி வரையிலாக இந்த மழை என்பது நீடிக்கக்கூடும் என்பதாக தெரிவித்ததன் அடிப்படையில் வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த ரெயின்கோட், குடை உள்ளிட்டவைகளை எடுத்துச் செல்வது சிறந்ததாக இருக்கும் என்பதாகவும் அறிவுறுத்தப்படுகிறது. ஜெயிலானி, களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.